ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்னால் சாப்பிட முடியலை. வலது கையில் அடிபட்டிருக்கு. லெஃப்ட் கையினால் டீஸ்பூனில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த நிலாவுக்கு பாவமாக இருக்குது. அவரை பார்க்கையில் பக்கத்தில் போய் கேட்குறாங்க, நானா ஊட்டி விடவா அப்படிங்கிறாங்க. உடனே நடேசன் சொல்கிறாரு, என்னை பார்த்தாலே பயப்படுற, நீ எப்படி ஊட்டி விடுவ? எனக்கு இன்னொரு கை நல்லாதாம்மா இருக்குது, நான் சாப்பிட்டுக்கிறேம்மா, என்னை பற்றி நீ கவலைப்பட வேணாம்மா, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாரு. உடனே வேறு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு சொல்கிறாங்க, நம்மனால தானே பாவம் அவருக்கு கையில் அடிபட்டிருக்கு, நம்ம அண்ணனால தானே இந்த அளவுக்கு பாவம் அவர் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே வேதனைப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரி சும்மாவே இருக்கிறமேன்னு சொல்லிட்டு அங்கே ரூம்பை சுத்தப்படுத்தலாமேன்னு சொல்லி ரூம்பை சுத்தப்படுத்த போகிறாங்க. அப்போ ஒரு இரும்பு பெட்டி அவங்க கண்ணுக்கு தட்டுப்படுது. அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதில் என்ன இருக்குன்னு அப்படின்னு ஓப்பன் பண்ண போகையில் அந்த பெட்டி கீழே விழுந்துருது. கீழே விழுகையில் அவங்க கால் அந்த இடத்துல இருக்கையில் கால் மேலே விழுங்கவும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கத்த ஆரம்பித்ததும் நடேசன் வர்றாரு. இங்கே நடேசன் என்னமாச்சு அப்படிங்கிற கையில் பெட்டி காலில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், ஐயோ ஏம்மா இந்த வேலையெல்லாம் நீ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டுக்கிற இருமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் உடனே சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சோழன் ஃபோன் போகலை. உடனே சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சேரனை எடுத்துகிட்டு என்னப்பா அப்படிங்கிறதும், வீட்டுக்கு வாப்பா, நிலாவுக்கு காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னவும் உடனே வர்றப்பான்ட்டு உடனே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. நிலா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இல்லைண்ணா, சாதாரண அடி தான், ஒன்றும் இல்லை, பெட்டி காலில் விழுந்துருச்சு, வேறு ஒன்றும் பலத்த அடியெல்லாம் இல்லை, கால் என்னால் எடுக்க முடியலை பெட்டியை விட்டு, அதான் நான் கத்திட்டேன் அப்படின்னவும், ஏம்மா பார்த்து செய்கிறது இல்லையாம்மா, நீ ஏம்மா அந்த வேலையெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. அப்போ தான் நிலா அந்த பெட்டியில் சில ஃபோட்டோஸ்கள்லாம் தவறி கீழே விழுந்திருக்கு. அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்ததில் அந்த ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோ, நிலாவுடைய அப்பா ஃபோட்டோ அதில் இருக்குது. அதை பார்த்ததும் ஷாக்காகி கேட்குறாங்க, இந்த ஃபோட்டோலாம் யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு நடேசன் கேட்குறாரு, ஏம்மா இதை தெரிஞ்சுக்கிறணுமா உனக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னை குடும்பத்தில் ஒருத்தியாக நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, ஆனால் எந்த விஷயத்தையுமே என்கிட்ட வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஒரு குற்றவாளின்னு எல்லாம் ஊரெல்லாம் சொல்கிறாங்க, அதை நான் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் உங்களை பார்க்கல நீங்கள் குற்றம் செஞ்சவர் மாதிரி எனக்கு தெரியலை, அதனால் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது நடேசனுக்கு, சரி நம்மளை உண்மையோடு கேட்குறவட்ட நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது மனோகரன், என் மச்சினே, இங்கே பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய ஒய்ஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு கேட்கையில் ஆமாம்மா அப்படின்ட்டு எல்லா உண்மையிலையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி நான் கார் டிரைவராக இருந்தேன் அவங்க வீட்டில், மனோகரன் வீட்டில். அங்கே நான் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் அவங்க அக்கா என்னை விரும்பினாங்க, நானும் அவங்கள விரும்பினேன், 2 பேரும் மனசு ஒத்து போச்சு. அதை வெளியில் சொன்னோம், எங்களை ஒன்று சேர விட மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் ஊரை விட்டு ஓடியாந்து கல்யாணம் பண்ணி நாங்கள் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க எங்கள் கண்ணுக்கே தட்டுப்படலை. திடீர்னு கொஞ்சம் காலம் சென்று மனோகரன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாப்புல. வரவும் பகையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக பேசினாப்புல. நாங்களும் அதை உண்மைன்னு நம்பி அவனுக்கு விருந்தெல்லாம் வச்சோம். விருந்தெல்லாம் நல்லபடியாக தான் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு கொல்லை பக்கம் போய் கை கழுவ போனவன் பின்னாடி கத்தி வச்சுருந்துருப்பான் போல். அந்த கத்தியை எடுத்து என் பொண்டாட்டி வகுத்தில் சொருவிட்டான். இதை பார்த்ததும் எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் போய் அந்த கத்தியை எடுக்கலாம்னு சொல்லி நான் போய் அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கையில் இவன் போய் வெளியில் போய் என்ன பண்ணிட்டான்னா, ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு, ஊர் சனத்தையெல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி எங்கள் அக்காவை கொலை பண்ணிட்டான், எங்கள் அக்காவை குத்திட்டான் கத்தியால் அப்படின்னு சொல்லவும் ஊர் சனமும் நம்பி போலீஸுக்கு ஃபோன் பண்ணிருச்சு. போலீஸ்காரங்களும் என்னை பேச விடாமல் என்னை கொண்டு போயிட்டாங்க. உண்மையான குற்றவாளி அவன்தான். ஆனால் ஊர் சனங்களுக்கு முன்னாடி என் கையில் கத்தி இருந்ததுனால அந்த குற்றத்தை நான் தான் செஞ்சோம்னு ஒத்துக்கொள்கிற மாதிரி ஆயிடுச்சு. நானும் போய் அந்த தண்டனையில் அனுபவிச்சுட்டு வெளியவும் வந்துட்டேன். இதுவரையிலையும் அவனை கண்ணுக்கு தட்டுப்படலை. அவனை மட்டும் நான் கண்ணால் பார்த்தேன்னா அவனை உயிரோடு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதும் நிலாவுக்கு ஒரே அதிர்ச்சி. இந்த குடும்பம் சீரழிகிறதுக்கு காரணமே நம்ம அப்பா தானா? அதே மாதிரி தானே நம்ம அண்ணனும் வந்திருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளே அவன் கத்தியை எடுத்து குத்த வந்தான், அந்த இடத்துல அவர் தானே தடுத்தார். அந்த கத்தி குத்து நமக்கு விழுக வேண்டியது அவர் நடேசனுக்கு விழுந்துச்சு அப்படின்னு நினச்சி அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் அப்படியே திகைச்சு போய் இருக்காங்க. இனி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.